இல்ல சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு? கைது செய்ய வேண்டியதோ இல்ல வழக்கு பதிவு செய்ய வேண்டியதோ விஜய் தான் தமிழ்நாட்டுடைய ஹோம் மினிஸ்டரா? இல்ல கருத்தியல் எதை சொல்றீங்க நீங்க? புசி ஆனந்த் ஒரு வார்த்தையை தவறா ப்ரொனவுன்ஸ் பண்றாரு, அதை நீங்க ஒரு மாதிரி கிண்டல் கேலி பண்றீங்க. அது எப்படி கருத்தியலான ஒரு போரா இருக்கும்? இல்ல கருத்தியல் ரீதியா என்னென்ன கேள்விகள் நீங்க கேட்டீங்க டிவிகே சைடுல? அவங்க வந்து தப்பா பேசுறாங்க இல்ல ஒரே கேள்வியை ரிப்பீட்டடா எல்லா இன்டர்வியூலயும் முன்வைக்கிறீங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க எவ்வளவு நேரத்துல நீங்க அது ஒண்ணுதான் வைக்கிறீங்க. இதுதான் ஆளுங்கட்சி உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்டா? மட்டும் கேள்வி கேட்கலையே, நான் பாஜகவையும் தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாஜக இப்பதான் இந்த இன்டர்வியூல வார்த்தையை ஓ அந்த டவுட் வேற இருக்கா? இல்ல என் ட்விட்டர் அக்கவுண்ட் நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அதுல என்ன மாற்றம் இல்ல. யாரும் இல்ல, என் ட்விட்டர் அக்கவுண்ட் நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். வணக்கம். வணக்கம். பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல? பெண்கள் பாதுகாப்பு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை கம்பேர் பண்ணிலும் இப்ப வந்துட்டு பெண்கள் பாதுகாப்பு நல்லாவே இருக்கு. ஏன்னா நான் இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து இன்டர்வியூக்கு சென்னை வந்திருக்கேன். அப்படிங்கும் போது நான் இந்த ஒரு இடைப்பட்ட டிரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கும் போது நான் கம்ஃபர்ட் ஜோன்ல தான் டிராவல் பண்றேன். அப்படிங்கும் போது நாங்க நைட் டைமும் சில டைம்ல வந்துட்டு நாங்க இப்போ ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற இயக்கம் மூலியமா நாங்க லேட் நைட் தான் நிறைய பிஎல்ஏ பிடிஏஸ் நாங்க வீட்டுக்கு வருவோம். அப்படிங்கும் போது கம்ஃபர்டபுளா இருப்போம். எங்க ஏரியால இருந்தாலும் சரி, நாங்க வெளியில ஏரியால இருந்தாலும் சரி, ரொம்ப கம்ஃபர்டபுளா லேட் நைட் வந்தாலும் ரொம்ப சேஃபா தான் வந்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது தமிழ்நாட்டுல மத்த ஆட்சியை கம்பேர் பண்ணிலும், ஐ மீன் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை கம்பேர் பண்ணிலும் இப்ப நல்லா இருக்கு. டெய்லி நியூஸ் பேப்பரை எடுத்தாலோ இல்ல டெலிவிஷன்ஸ் பார்க்கும் போதோ அவ்வளவு கிரைம் நியூஸ் வருது. அதுல வந்து எல்லா விதமான குற்றங்களும் இருக்கு. அப்போ அது நம்ம எப்படி அதை வந்து சேஃபா இருக்குன்னு எடுத்துக்க முடியும்? நீங்க வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கு, தெரிஞ்ச முகம் நீங்க. ஆனா இதே பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கிற அந்த பாதுகாப்பு எல்லாருக்குமே கிடைக்குதா? நான் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை கம்பேர் பண்ணிலும் இப்ப குற்றங்கள் குறைவா இருக்கு அப்படிங்கறதையுமே தாண்டி குற்றங்களுக்கு சீக்கிரமான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படுது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல ஆகட்டும், எல்லாமே இப்ப இருக்கிற ஆட்சி வந்துட்டு சீக்கிரமா ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. இதே நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியில ஒரு ப்ரொசீஜர்ஸே ரொம்ப லேட்டா இருந்தது அப்படிங்கறதுதான் உண்மை. கஸ்டோடியல் டெத் ஆகட்டுமே, இப்ப இருக்கிற கஸ்டோடியல் டெத் கிட்டத்தட்ட 3 நாள்ல வந்துட்டு ஆக்ஷன்ஸ் ப்ராப்பரா எடுத்திருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்டரான ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா இது அதிமுக ஆட்சியில நடந்த ஒரு கஸ்டோடியல் டெத்துக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு சீக்கிரமான ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படல அப்படிங்கறதா உண்மை. அட்லீஸ்ட் குற்றங்களை குறைக்கிறதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் சீக்கிரமா வந்துட்டு ஜட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவாவது எடுக்கிறாங்க இல்லையா? அதை போன ஆட்சி எடுக்கல அப்படிங்க. இப்போ இன்னைக்கு வந்த ஒரு நியூஸ், ஒரு லாஸ்ட் 10 டேஸ்ல வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி திருவள்ளூர்ல ஒரு 10 வயசு சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. அவங்க அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்யறதுக்கு 12 டேஸ் தேவைப்பட்டிருக்கு. ஒரு குழந்தை 10 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்ப நம்ம எந்த இடத்துல இருந்து சேஃபான ஒரு மாநிலம் சொல்றோம்? இப்ப நீங்க திமுகவை ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல இருந்து நம்ம எல்லாத்தையும் பாக்குறோமா? பொதுவாகவே லீகல் ப்ரொசீஜர் சட்ட ரீதியா ஒரு விஷயத்த கையில எடுக்கணும் அப்படின்னா ஒரு கேஸுக்கு 12 நாள் தேவைப்படுதுன்னா இன்னொரு கேஸுக்கும் அதே 12 நாள் தேவைப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஒரு கேஸ் 2 நாள்லயே வந்துட்டு ஈஸியா குற்றவாளி ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னா மேபி அந்த அளவுக்கு எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்திருந்திருக்கலாம். ஈஸியா வந்துட்டு உங்களை ட்ராக் பண்ணி ட்ரேஸ் பண்ண முடியறதுக்கான எவிடன்சஸ் கிடைச்சிருந்திருக்கலாம். இங்கே அப்படிங்கும் போது நீங்க ஆல்ரெடி சொன்னதா அவங்க ஒரு சின்ன பொண்ணு. சோ அவங்க கிட்ட இருந்து என்ன டீடைல்ஸ் அப்படிங்கறத எடுக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் ஆகும். ஏன்னா குழந்தை கிட்ட அந்த குழந்தைக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம அந்த குழந்தை கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு டைம் தேவைப்படும் இல்லையா? சோ ப்ராப்பரா லீகல் ப்ரொசீஜர்ஸ்க்கு எந்தவித குற்றவாளியும் தப்பிச்சிடக்கூடாது, அந்த நிரபராதி எந்த அளவுக்கு வந்துட்டு தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதா உண்மை. சோ இட் டேக்ஸ் டைம். ஒரு ப்ரொசீஜர் ப்ராப்பரா லீகலா போறதுக்கு இட் டேக்ஸ் டைம். கடந்த ஆட்சியில வந்து இப்ப இருக்க ஆட்சியை விட கொஞ்சம் டிலே ஆயிருக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுன்னு சொல்றீங்க. அதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? அந்த ஆட்சியில இருந்த முதலமைச்சர் அவர்கள் தான், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் காரணம் அப்படிங்கறத என்னோட கருத்து. ஏன்னா இப்ப எந்த அளவுக்கு சீக்கிரமா ப்ரொசீஜர்ஸ் நடக்குது, அதாவது கேஸை பொறுத்து ப்ரொசீஜர்ஸ் எந்த அளவுக்கு சீக்கிரமா நடக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்துட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் அதை ஸ்ட்ரெஸ் பண்றாரு. அதாவது சீக்கிரமா அதுக்கான ஒரு ஜட்மெண்ட் கொடுங்க, எந்த அளவுக்கு வந்துட்டு அது இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு சொசைட்டில, எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்த்து குயிக்கான ஆக்ஷன்ஸ் எடுங்க அப்படின்னு அவரு அங்க அழுத்தம் கொடுக்கிற பட்சத்துக்கு தான் சீக்கிரமான ப்ரொசீஜர்ஸ் நடக்குது. அப்படிங்கும்போது ஏன் அந்த அழுத்தத்தை முன்னாள் முதலமைச்சரா இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்கல அப்படிங்கறதான் கேள்வி. சோ அன்னைக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. நிச்சயமா. இன்னைக்கு அதை விட பெட்டரா கிடைக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் மு க ஸ்டாலின். ஆனா சோசியல் மீடியால ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை மட்டும் என் விஜய் நோக்கி கேள்வி கேட்கறீங்க? அவர் தொண்டர்கள் தானே பண்றாங்க. இல்ல சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு? கைது செய்ய வேண்டியதோ இல்ல வழக்கு பதிவு செய்ய வேண்டியதோ விஜய் தான் தமிழ்நாட்டுடைய ஹோம் மினிஸ்டரா? இல்ல
பதிவு செஞ்சது நான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆஃப் டிவிகே மேல. தவேகா தலைவர் திரு விஜய் அவர்களே சொல்லியிருக்காரு, எந்த ஒரு தனிப்பட்ட நபர் சோசியல் மீடியால எங்க கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி பாசிட்டிவா பேசினாலும் அவங்க எங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆஃப் டிவிகே அப்படிங்கிற அங்கீகாரத்தை தவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது அவரே வீடியோவாவே பகிர்ந்தாரு. அப்படிங்கும் போது அவங்க செய்யற நல்லதுக்கும் அவர் தான் பொறுப்பு, அவங்க செய்யற தீய விஷயங்களுக்கும் அவர் தான் பொறுப்பு. ஆப்வியஸா கட்சி தொண்டர்கள் வேற, மக்கள் வேற அப்படிங்கறத நல்லாவே புரிஞ்சுக்கணும். ஏன்னா தொண்டர்கள் பண்ணும்போது அந்த தலைவர் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஏன்னா அவர் அங்கீகாரம் கொடுத்திருக்காரு இல்லையா, எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். தாவேகாவோட போர்வேல யாரு வேணா எந்த ஆபாச கருத்துக்களை வேணா பதிவு பண்ணலாம், அதுக்கு நாங்க ரெஸ்பான்சிபிள் ஆக மாட்டோம், எங்க நிர்வாகிகள் பதிவு பண்ற பட்சத்துக்கு நாங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற ஒரு அறிக்கை, ஒரு பாயிண்டையாவது அவர் வெளியிட்டு இருக்கணும். இது வரைக்கும் வெளியிடல. விஜயிடமிருந்து ஒரு அறிக்கை வரணும்ன்றது தேவையா, இல்ல ஆன்லைன்ல ஒரு அபியூஸ் பண்றாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை தேவையா? இங்க ரெண்டுமே தேவை. இப்ப உதாரணத்துக்கு இருங்க, நானும் வந்துட்டு தாவேகால இருந்து வெளியில வந்து 2 மாத காலம் ஆச்சு. நானும் இப்ப வெளியிடுவாரு தாவேகா தலைவர் அறிக்கையில, அப்ப வெளியிடுவாரு, அட்லீஸ்ட் வார்ன் பண்ணுவாரு அவரோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆஃப் டிவிகே. எங்க ட்விட்டர்ல அறிக்கை வெளியிட்டு இருக்காரு தாவேகா சார்பா. அப்படிங்கும் போது ட்விட்டர் ஐடி அவர் பாக்குறது இல்லையா, ட்விட்டருக்குள்ள போறது கிடையாதா? அப்படியே போல அப்படின்னாலுமே வந்துட்டு கூட இருக்கிற ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற கம்பெனி ஃபுல்லா ஐடி விங் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத கூட அவங்க சொல்ல மாட்டாங்களா? வைஷ்ணவிய மட்டும்தான் வந்துட்டு ஆபாசமா சித்தரிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வைஷ்ணவிய மட்டும் கிடையாது. சோசியல் மீடியா பக்கங்கள்ல தாவேகாக்கு எதிராக கருத்தியல் ரீதியான கேள்விகளை யார் எழுப்பினாலும் எங்களுக்கு திருப்பி கிடைக்கக்கூடிய பதில் ஆபாச அவதூறான வார்த்தைகள். எத்தனை கட்சி தலைவர்கள் இதுக்கு அறிக்கை கொடுத்திருக்காங்க, இல்ல நீங்க சார்ந்திருக்கிற கட்சியில இருந்து இந்த மாதிரி ஏதாவது அறிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கா? ஏங்க நாங்க அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திமுகல நிறைய பேச்சாளர்கள் இப்போ மேடைகள்ல ஆபாசமான வார்த்தைகள் பயன்படுத்துறது உண்டு. அப்படிங்கும் போது அது தனிப்பட்ட நபர், அவங்கனால வந்துட்டு ப்ராப்பரான ஆக்ஷன்ஸும் தலைமையில இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் தாவேகா தலைவர் இவ்வளவு விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்காரு இல்லையா, அவங்க பண்ற தவறுக்கு சோசியல் மீடியால. ஆமா, பட் அவரோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் தானே பண்றாங்க. அவரோட விர்ச்சுவல் வாரியர்ஸ்னாலதான் நான் பாதிக்கப்பட்டேன். என்கிட்ட வந்த பெண்களும் வந்துட்டு இதுக்கு முன்னாடி திமுகவை எல்லா பெண்களுக்காகவும் பேசுறீங்க. இல்ல திமுகவை திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணி நான் பேசின காலங்கள் உண்டு. தாவேகால இருக்கும்போது திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசின காலங்களும் உண்டு. ஆனா அந்த மாதிரியான ஒரு சமயங்கள்ல கிடைச்ச அவதூறு ஆபாசத்தை விட இப்ப தாவேகால இருந்து வெளியில வந்து தாவேகாவை கருத்தியல் ரீதியா அட்டாக் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆபாசமும் அவதூறு இந்த மார்பிங்லாம் அதிகமா இருக்கு. கருத்தியல் நீங்க புசி ஆனந்த் ஒரு வார்த்தையை தவறா ப்ரொனவுன்ஸ் பண்றாரு, அத நீங்க ஒரு மாதிரி கிண்டல் கேலி பண்றீங்க, அது எப்படி கருத்தியலான ஒரு போரா இருக்கும்? இதுக்கு முன்னாடி நான் கருத்தியலா போட்டதுக்கு எனக்கு கருத்தியலான ரிப்ளையா வந்தது இல்ல. இந்த மாதிரி நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி அதே மாதிரியான இல்ல வைஷ்ணவி ஆரம்ப கட்டத்துல இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, வைஷ்ணவியும் ஆரம்ப காலகட்டத்துல வந்துட்டு கருத்தியல் ரீதியான கேள்விகளை தான் எழுப்பிட்டு இருந்தேன். அண்ட் இப்ப நான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரி அவதூறான வார்த்தைகளை எதுவுமே போட்டு திரு புஷி ஆனந்த் அவர்களை ட்வீட் பண்ண கிடையாது. இல்ல நீங்க வட்ட செயலாளர்னு சொல்லி ஒருத்தர் ஒரு வீடியோ போடுறாரு, அத நீங்க கோட் ட்வீட் பண்ணி உங்க ஹேண்டில் இருந்து வட்ட செயலாளருங்கிறதுல அவதூறான வார்த்தை எதுவும் இல்லையே. விஜய நாங்க கேவலமா மாஃப் பண்ண கிடையாது, அவரை வந்துட்டு அவதூறான வார்த்தை பயன்படுத்த கிடையாது. அது ஒரு காமிக்கல் வீடியோ. நானும் இப்ப எனக்கும் மீன் போடுறாங்க, நான் மீன் ட்ரோல் பண்ணல அப்படின்னு சொல்ல வரல. நிறைய யூடியூப் சேனல்ஸ் பண்றாங்க, நிறைய சோசியல் மீடியாஸ் பண்றாங்க. என்னோட கேள்வி ஏன் ஆபாசமான கமெண்ட் பண்றீங்க அப்படிங்கறதுதான். அது வந்துட்டு அது அவசியம் இல்லையா? அரசியலுக்கு அப்படிங்கிற ஒரு நாகரிகம் இருக்கு. அந்த அரசியல் நாகரிகத்தை தலைவரும் பின்பற்றணும், அதை தொண்டர்களையும் பின்பற்ற சொல்லணும். அதுதான் ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவனுக்கு அழகு. இல்ல கருத்தியல் ரீதியா என்னென்ன கேள்விகள் நீங்க கேட்டீங்க டிவிகே சைடுல? ஏன் கருத்தியல் ரீதியா நான் கருத்தியல் ரீதியா என்ன கேட்கல. என் ட்விட்டர் பேஜ் எடுத்து பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணி தாவேகாவை கேட்க ஆரம்பிச்சது எல்லாமே கருத்தியல் ரீதியான கேள்விகள். இப்ப உதாரணத்துக்கு வந்துட்டு அவங்க கட்சி தொண்டர் ஒரு லேடிய வந்துட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாரு. போலீஸ்காரங்க அட்டாக் பண்ணிட்டாங்க பிரச்சாரத்துல அப்படின்னு சொல்லி இருந்தாரு. எந்த லேடியோட பேரை வரைக்கும் அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. தன்னோட தொண்டன் எந்த அவங்க பேர் ஏதோ எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல, அவங்க பேர் வரைக்கும் மென்ஷன் பண்ணிருக்காரு. அடிச்ச காவலரோட பேரை அவர் மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாரு. இப்படி ஏதாவது நாங்க ஏன் அடிச்சவரோட பேரை மென்ஷன் பண்றதுக்கு என்ன அத்தனை பேர் இருந்திருக்காங்க, ஒரு ஆள் கூட காவலரோட பேரை பார்க்கல. இந்த மாதிரி நாங்க எங்கெல்லாம் கருத்தியல் ரீதியான கேள்விகளை எழுப்புறோமோ பாயிண்ட் இது நியாயமான கேள்வி தானே. இது எப்படி பிழை? எங்க தாவேகா தலைவர் வைஷ்ணவி திமுகவோட தொண்டனாவோ இல்ல தாவேகாவோட தொண்டனா இருந்த சமயத்திலயுமே நான் வெளியிடுறேன்னா சரி ஓகே அது பிழைன்னு எடுத்துக்கலாம். எப்படியும் ஒரு தலைவர் அறிக்கையை படிச்சு கூட பார்க்க மாட்டானா அப்படியே வெளியிடுவாரா?
அது கருத்தியல் கிடையாது. நீங்க சொல்றது கருத்தியல் இல்ல. அது எப்படி கருத்தியல் இல்லாம இருக்கும்? என்ன क्वेश्चन இருக்கு? சரி, இல்ல அப்ப நீங்க ஆன் தி அதர் ஹேண்ட் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவதூறா பேசுறது நியாயம்ங்கறது ஜஸ்டிஃபை பண்றீங்களா? விர்ச்சுவல் வாரியர்ஸ் பேசும்போது விஜய்ட்ட அறிக்கை கேக்குறீங்கல்ல, சோஷியல் மீடியால நீங்களே சொல்றீங்க எல்லா கட்சியிலயும் பண்றாங்க, எல்லா பெண்களுக்கும் நடக்குதுன்னு. எத்தனை கட்சி தலைவர்கள் அறிக்கை வெளியிட்டாங்க? ஒரு நிமிஷம், எல்லா கட்சியிலயும் பண்றாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா வந்துட்டு இந்த அளவுக்கு அதிகமா பண்ணல. உதாரணத்துக்கு நான் திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது திமுகவோட ஐடிஸ்ல இருந்து வந்தது எனக்கு 10-15 அந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஆவரேஜா ஒரு பின் பாயிண்ட் பண்ணி ஹேண்ட் பிக் ஆஃப் ஆளுங்க தான் வந்திருப்பாங்க. ஆனா இங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு கடலே இருக்காங்க. அப்ப இவ்வளவு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது அது எப்படி வந்துட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆஃப் டிவிக்கு அவரும் அங்கீகாரம் கொடுத்திருக்காரு? அப்ப இவ்வளவு ஹியூஜா அது நடந்துட்டு இருக்கும்போது அவர் ஏன் அதை கவனிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கறத என் கேள்வி. உடன்பிறப்புகள்னு எல்லாரையும் சொல்லுவாங்க. ஸ்டாலின் அவர்களோட போட்டோவோ கலைஞரோட போட்டோவோ வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் நான் மறுபடியும் சொல்றேன் நான் திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசின காலங்கள் உண்டு. எனக்கு அப்ப இந்த பிரச்சனையை நான் தூக்கிட்டு வரல. ஏன்னா எனக்கு அப்ப அந்த அளவுக்கு அவதூறான கமெண்ட்ஸ் வர கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி அப்படியே ஒரு போர்வேலை திமுகவோட போர்வேலை கமெண்ட் பண்ற மாதிரி இந்த தாவேகாவோட போர்வேலையும் கமெண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அதுக்கும் ஒரு அறிக்கை வெளியிட வேண்டியதானே? தாவேகாவோட போர்வேலை பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு நாங்க எந்த விதத்திலும் ரெஸ்பான்சிபிள் கிடையாதுன்னு வெளியிடுறதுல ஒரு தப்பும் ஆயிடாது. வைஷ்ணவி பண்றது மட்டும் இல்ல, இப்பவும் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஆகட்டும் ட்விட்டர்ல ஆகட்டும் நிறைய இன்பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் வந்து குவியுது. பெண்கள்னால ட்விட்டர் பக்கத்துலயும் இன்ஸ்டாகிராம் பக்கத்துலயும் விர்ச்சுவல் வாரியர்ஸ்னால ஒரு பிக்சர் கூட வைக்க முடிய மாட்டேங்குது, டிபி பிக்சர். ஏன்னு கேட்டா அதை எடுத்து மார்க் பண்றாங்க. எல்லா பெண்களுக்கும் நான் இல்லன்னு சொல்ல ஸ்பேஸ்ல ட்விட்டர் பேசல, புரியல, அதையெல்லாம் விஜய் ஆதரவாளர்களா பண்றாங்க. சரி, அப்படி பண்ணல அப்படின்னா அதுக்கு ஒரு அறிக்கை வெளியிட வேண்டியது. நீங்க ஒரு கட்சியோட தலைவர் இல்ல ஒரு கட்சியோட தலைவர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆஃப் டிவிக்கு அப்படிங்கிற ஒரு பட்டத்தை சோசியல் மீடியால தன்னோட கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களுக்கு கொடுத்திருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க பண்ற தவறுகளையும் இவர் தான் சொல்லணும். இல்ல அப்படின்னா அந்த போர்வேலை பண்றாங்க வேற ஏதாவது மாற்று கட்சிக்காரங்க தாவேக்காவோட போர்வேலை பண்ணி தாவேக்கா கெட்ட பேர் ஏற்படுத்துறாங்கன்னு வச்சுக்கலாம். இல்ல மற்ற சொல்றீங்கல்ல, மற்ற பெண்களுக்கு ஏன் விஜய் தரப்புல இருந்து ஏன் பழப்போம்? உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி பொலிட்டிக்கலா ஒரு ரீசன் இருக்கு. நீங்க இங்க இருந்து அங்க போனீங்க, நீங்க கேள்வி கேட்கறது பிடிக்காம அவங்க உங்களை கிரிட்டிசைஸ் பண்றாங்க இல்ல அவதூறு பண்றாங்க. தாவேக்கால இருந்து வெளியில போய் ஒரு கட்சியில இணைஞ்சு கேள்வி கேட்கறவங்க அவங்க மட்டும் தான் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. நிறைய பேரு நியூட்ரலா இருக்கிறவங்க இருக்காங்க. மற்ற பெண்கள்னா அவங்க கட்சி சார்ந்த பெண்களா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ட்விட்டர்ல யாரோட கருத்துக்களை யாருக்கு எதிராக வேணா கருத்தியல் ரீதியான கேள்விகளை யார் வேணா பகிரலாம். நான் பொலிட்டிக்கலாவும் நிறைய பெண்கள் சோசியல் மீடியால ஐடிஸ் வச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஆன்லைன்ல அபியூஸ் நடக்குது, அதை யாரும் மறுக்கல. அதுக்காக நீங்க பேசுறீங்களான்னு கேக்குறேன். நிச்சயமா அதுக்காக தாங்க பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆளுங்கட்சியை தாங்க கேட்கணும், முதலமைச்சரை உள்துறை அமைச்சரை தான் கேட்கணும். என்கிட்ட ஏன் இன்பாக்ஸ்ல வந்த விஷயங்கள் வந்துட்டு தாவேகா விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் ரொம்ப அதிகமான அவதூறான ஆபாசமான வார்த்தைகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சோசியல் மீடியால காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் பொண்ணுங்க ரைஸ் பண்ணது இதுதான். திமுக பத்தி அவங்க நிச்சயமா போலீஸே அதான் எடுத்திருக்காங்க. எனக்கு எஃப்ஐஆர் காப்பி நேத்து வந்தது. இதுக்கப்புறமா ப்ராப்பரான ப்ரொசீஜர்ஸ் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ஒரு 2 days அந்த பிரஸ் மீட் கொடுக்கும்போது இருந்திருக்கும். பிரஸ் மீட் கொடுக்கும்போது நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 2-3 days இருந்திருக்கும். எனக்கு வித்தின் 3 days எஃப்ஐஆர் காப்பி போட்டிருக்காங்க. அப்பவே சிஎஸ்ஆரும் வந்தது. எனக்கு 2 daysல எஃப்ஐஆர். இதுல என்ன ஒரு அவுட்கம் நீங்க எதிர்பார்க்கறீங்க? சம்பந்தப்பட்ட இப்ப உங்களை அவதூறு பரப்புனவங்களா இருக்கட்டும் இல்ல உங்களை அபியூசிவா பேசுறவங்களா இருக்கட்டும், அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? நடவடிக்கை அப்படிங்கறது நான் சட்ட ரீதியான நடவடிக்கை தான் நானும் எதிர்பார்க்கிறேன். நான் வந்துட்டு இந்த தவறுக்கு இந்த செக்ஷன்ல இந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது எனக்குமே தெரியாது. சட்டம் அஃப்கோர்ஸ் லீகலா பனிஷ் பண்ண தாவேகா தலைவர் ஆக்ட் ஆஃப் நெக்லிஜென்ஸ் அப்படிங்கிறது அவர் பண்ணியிருக்காரு. நெக்லெக்ட் பண்ணியிருந்திருக்க கூடாதா? என்னதான் அவர் வேற கட்சிக்காரங்க அந்த போர்வேலை பண்ணியிருந்தாலுமே ஒரு அறிக்கை வெளியிடுறதுல எந்த தப்பும் ஆயிடாது இல்லையா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இதுல பொறுப்பே இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? எங்க தாவேகா தொண்டர்கள் பண்ணதுல வாரியர்ஸா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளதானே இருக்காங்க. அவங்க வேற ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பண்ணிட்டு இது மாதிரி வெளியில இருக்க முடியுமா? அவங்க கட்சி தலைவரே அதை கண்டிக்கல. அதையே நீங்க கேட்க மாட்டீங்க. கட்சி தலைவர் அதை கண்டிச்சு ஒரு அறிக்கையாவது விட்டுருக்காரா? இல்ல கட்சி தலைவர் கண்டிக்கிறாரு. தாவேகா கட்சியோட பொலிட்டிக்கலான விஷயம். அது எப்படிங்க? இல்ல அப்படி பார்த்தா அவங்க பொதுமக்கள் கிடையாது. அவங்க பொதுமக்கள் கிடையாது. கட்சி சார்ந்து வந்ததுனாலதான் அவங்களை தொண்டர்கள் அப்படின்னு நம்ம டினோட் பண்றோம். போதும் அவங்களை வந்து அரசாங்கம் தண்டிக்க வேணாம். ஏங்க அட்லீஸ்ட் கண்டிங்க அப்படிங்கன்னா நான் சொல்றேன். இதுக்கு மேல யாரும் பண்ண மாட்டாங்களே. நான் உங்களுக்காக தான் அவங்க கொடியை புடிச்சிட்டு வந்துட்டு எங்களை ஆபாசமா பேசிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் நீங்க சொன்னாவது
எப்பொழுது அந்த ஆபாசத்தை குறைச்சிட்டு கருத்தியல் ரீதியான நாகரீகமான அரசியலை பின்பற்றுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான். இத்தனை நாள் ரெண்டு மாசமா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அறிக்கையை வெளியிடுவாரு, எப்படி அவர் சொன்னா இவங்க இதை ஆஃப் ஆயிருவாங்க, இந்த மாதிரியான கருத்தியல் ரீதியான விஷயங்கள் எடுத்துட்டு வருவாங்களே தவிர அவதூறான ஆபாசமான வார்த்தைகளை எடுத்துட்டு வர மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஏன்னா அவரை ரெப்ரசென்ட் பண்ணி தானே இவ்வளவு பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவர் ஏன் அதை வெளியிடல? அதான் என் கேள்வி. ஒரு தொண்டன் கட்சி தலைவர் தான் ரெஸ்பான்சிபிள். இல்ல ஒரே கேள்வியை ரிப்பீட்டடா எல்லா இன்டர்வியூலயும் முன்வைக்கிறீங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இவ்வளவு நேரத்துல நீங்க அது ஒண்ணுதான் வைக்கிறீங்க. இதுதான் ஆளுங்கட்சி உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்டா? இல்ல என்ன அசைன்மெண்ட்னா எனக்கு புரியல. இல்ல விஜய நீங்க கேள்வி கேட்கணும். இது விஜய் வைஷ்ணவின்றதுதான் சோஷியல் மீடியால விஜய் மட்டும் கேள்வி கேட்கல, நான் பாஜகவையும் தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாஜகன்னு இப்பதான் இந்த இன்டர்வியூல வார்த்தையை எப்படிங்க பாஜகவையும் தான் நான் கேள்வி. என்கிட்ட வர கேள்விகள் ஆப்போசிட்ல இருந்து உங்களை மாதிரி ஹோஸ்ட் கேட்கறது தாவேக்காவை பத்தி தான் கேக்குறாங்க. பாஜக பத்தி கேட்டா ஒருவேளை நானும் பதில் சொல்லிட்டு சொன்னாலே அது விஜய் தான். விஜய் அறிக்கை கொடுக்கணும். நான் யாருனால பாதிக்கப்பட்டனோ, நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனோ அதான் நான் சொல்ல முடியும். அதிமுக பாஜகவை விட என்னோட கமெண்ட்ஸ் ஸ்க்ரால் பண்ணா 5 கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அதுல 4 கமெண்ட்டுமே விர்ச்சுவல் வாரியர்ஸ் டிவிகே தான். 10 ட்வீட் போடுறீங்கன்னா அதுல வந்து 8 ட்வீட் இது என்னங்க அநியாயமா போச்சு? எல்லாத்த பத்தியும் தான் நான் போட்டுட்டு இருக்கேன். இப்படி ஏதாவது ரூல் இருக்கா? என்ன 8 ட்வீட் இவரை பத்தி தான் போடணும், 4 ட்வீட் அவரை பத்தி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் அந்த ஹேண்டில வந்து ஆபரேட் பண்றீங்களா இல்ல டிஎம்கே ஐடிவிங் பண்றாங்களா? ஓ அந்த டவுட் வேற இருக்கா? இல்ல என் ட்விட்டர் அக்கௌண்ட் நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அதுல என்ன மாற்றம் இல்ல, யாரும் இல்ல. என் ட்விட்டர் அக்கௌண்ட் நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா கட்சியை பத்தியும் தான் நாங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாஜகவை பத்தியும் தான் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டர்வியூஸ்ல ஆப்போசிட்ல இருக்கிற ஹோஸ்ட் ஒரு வேலை பாஜகவை பத்தி கேட்கலையோ அதனால நான் சொல்லல அப்படிங்கிற. பாஜக தரப்புல இருந்து எப்படி இருக்காங்க சோசியல் மீடியால? அவங்க வந்து நேர்மையா பெண்களை வந்து கௌரவமா நடத்துறாங்களா? இல்ல பாஜக அதிமுக இந்த மாதிரி கட்சிகளை? திமுக பத்தி நான் கேட்டுட்டேன். பாஜக அதிமுக மாதிரியான கட்சி சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா அளவுக்கு இல்ல அவங்க. பட் நாங்க போடக்கூடிய கமெண்ட்ஸ்க்கு அப்கோர்ஸ் கருத்தியல் ரீதியா தான் எனக்கு வருது. நான் அதை ஒத்துக்கிறேன். பாஜக சைட்ல இருந்து எனக்கு வரது கருத்தியல் ரீதியா தான் வருது. ஆமா, அதிமுக சைட்ல இருந்து வேணா எனக்கு கொஞ்சம் வந்துட்டு இந்த அவதூறு ஆபாசமான வார்த்தைகள் அங்கங்க தெம்படுமே தவிர அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா மேக்சிமம் பாஜக சைட்ல எடப்பாடி பழனிசாமி பேசின விஷயத்துக்கு ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிருந்தீங்க சோசியல் மீடியால. அதுல வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? பார்த்தேன். அவங்க மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? ஏங்க அவங்க ஒண்ணு என்னோட கொண்டு வந்து மார்ஃப் பண்ண கிடையாது. கண்டினியூஸா என்ன 2 மாசம் அவங்க டார்கெட் பண்ண கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன், அங்கதான் அதிமுகவினர் எனக்கு அவதூறு ஆபாசமான வார்த்தைகள் கொடுத்துட்டு இருக்காங்க. மேக்சிமம் எனக்கு அதிமுக சைட்ல இருந்து வர்றது கருத்தியல் ரீதியா தான். இங்க அப்படியே ஆப்போசிட்டா மேக்சிமம் எனக்கு வர்றது அவதூறான வார்த்தைகள் தான். அங்கதான் ஏதோ கருத்தியல் ரீதியா இருக்கும். இதான் அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற சோசியல் மீடியால ரொம்ப டிக்னிஃபைடா கண்ணியமா நடந்துக்கிற கட்சி தொண்டர்கள்னு யாரை பாக்குறீங்க? அப்படி யாருமே கிடையாது. யாருமே இல்லையா? யாருமே கிடையாது. திமுகவும் இல்லையா? இல்ல. ஏன் அந்த பிரச்சனை நினைக்கிறீங்க? அப்ப கட்சிகள் பிரச்சனை இல்ல, இது வந்து ஒரு சொசைட்டில இருக்க பிரச்சனை தானே? ஏங்க அது எப்படிங்க சொசைட்டில இருக்கிற பிரச்சனையா இருக்கும்? ஒரு கட்சியில ஒரு 10-15 பேர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு அதை நம்ம சொல்லலாம். நான் அதை கம்பேரிசனாவும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதிமுகல இருந்து தாவேக்கா சார்பா நான் மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்ணும்போதாகட்டும் எனக்கு அந்த அளவுக்கு வரல அப்படிங்கறதான் உண்மை. அவதூற ஆபாசம். ஆனா இங்க அதிகமா வருது. கம்பேரிட்டிவா நீங்க ரொம்ப அதிகமா இருக்கீங்க. அதனால நிஜமாவே சொல்றேங்க, இளம் பெண்கள் அரசியலுக்கு வர்றதே ரொம்ப பெரிய விஷயம். அப்படி இருக்கிற காலகட்டத்துல அவதூற ஆபாசத்தையும் தாங்கிட்டு இன்னும் லீட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு எனக்கு பதில் கிடையாது. நான் மேபி ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலில இருந்து வந்ததுனால, ப்ராப்பரா அம்மா பாலிடிக்ஸ்ல இருந்ததுனால என்னவோ எனக்கு அதை அடாப்ட் பண்ணிக்க ஃபேமிலியும் ஹெல்ப் பண்ணாங்க, நானும் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் அப்படி இருக்க மாட்டாங்க. சோ அடுத்து யாராவது அரசியலுக்கு வராங்க அப்படிங்கும் போது இந்த அதிகமா இருக்கிற இந்த ஆபாசமும் அவதூறும் அவங்களை இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறதுதான் உண்மை. சோ இவங்க அதிகமா இருக்காங்க. அதை நீங்க தயவு செஞ்சு வந்துட்டு ஏதாவது வார்ன் பண்ணுங்க அப்படிங்கறதா நான் விஜய் தரப்புல திரு விஜய் அவர்கள் மேல வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. ஒருவேளை விஜய் அந்த அறிக்கையை விட்டா இது எல்லாமே சரியாயிரும்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை சரியா ஆயிருந்திருக்கலாம் இல்லையா? ஏன் அந்த ஒரு இனிஷியல் ஸ்டெப் ஒரு முயற்சி கூட அவர் எடுக்கல அப்படிங்கறதுதான் எங்க கேள்வி. சரியாகவோ சரியாகல இனிஷியேட்டிவ் எடுக்கலாம் இல்லையா? ஆனா அவருடைய அறிக்கை இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருமா? அது எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் அது ஒரு இனிஷியேட்டிவா இனிஷியேட்டிவா இருக்கலாம். இல்ல எந்த ஸ்டெப்புமே எடுக்காம இது எடுத்தா இருக்குமா இது எடுத்தா இருக்காது அப்படின்னு நம்ம ஏன் தீர்மானிக்கணும்? அதுக்கான சொல்லாம இல்ல, சோசியல் மீடியால ரொம்ப கவனமா இருங்க, பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க, நெகட்டிவிட்டி எல்லாம் வேணாம்னு சொல்லிருக்காரு. ஏங்க அதை மறுபடியும் சொல்றதுல வந்துட்டு தவேகா தலைவர் ஒரு அறிக்கையா வெளியிடும் போது ஒரு அறிக்கையா வெளியிடும் போது அது ஒண்ணும் தப்பா இல்லை. அதுல எல்லாத்துக்குமே அறிக்கையா தானே வெளியிடுற. அறிக்கையில வந்துட்டு சைன் போட்டு அறிக்கையா தானே ட்விட்டர்ல வருது. அதே மாதிரி ஒரு அறிக்கையா ஏன் பப்ளிஷ் பண்ண மாட்டேங்கிறாரு? ஏன் திருப்பி அவங்களும் அதை பண்றாங்கன்னா திருப்பி அதை எல்லா ஸ்டேஜ்லயும் அவரும் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியதானே? இது இப்படி பண்ணாதீங்க, பெண்கள் அரசியல் களத்துக்கு வரணும். அப்ப பெண்கள் அரசியல் களத்துக்கு வர்றத அவங்க தொண்டர்களுக்கும் அவருக்கும் பிடிக்கலையா என்னவோ?
அவ்வளவு பெண்கள் அந்த கட்சியில இருக்காங்களே, யாராவது என்னைக்காவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அவங்க கட்சி பெண்களை எப்படி பாக்குறாங்களோ அதே மாதிரி அவங்க கட்சியை கிரிட்டிசைஸ் பண்ற எங்களையும் பார்க்கணும் அப்படிங்கறதான் எங்களோட பதில். இதுக்கு முன்னாடி தாவேக்கால இருந்த சமயத்துல எனக்கு ஒன்னும் அக்காங்கிற பட்டம் எல்லாம் கொடுத்தாங்க. வெளியில வரும்போது நாகரிகமான விவாதம், அரசியல் விவாதத்தை எடுத்து வைங்க அப்படிங்கறதான் என்னோட கருத்து. நீங்க அதை வைக்கணும்ல. இப்ப நீங்க புசி ஆனந்த் வந்து அவருடைய வயசுக்கு அவர் பொது ஒரு நிமிஷம் இந்த கடந்த ஒரு 15 நாள் ட்விட்டை மட்டும் பாத்துட்டு இருக்கீங்களே, இதுக்கு முன்னாடி நான் பண்ண ட்விட்டுக்கு அவங்க பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பண்ண அப்படிங்கறத நீங்க ஏன் பாக்கல? முன்னாடி இல்ல என்னோட ஒரு நிமிஷம், என்னோட கேள்வி ஏன் இந்த 1 மாசத்துக்கு முன்னாடி இருக்கிறத கீழே ஸ்க்ரால் பண்ணி பேசாம மேல இருக்கிற அந்த ஒரு 10 மட்டும் பேசுறீங்க அப்படிங்கறத என்னோட கேள்வி. அவங்கள நியாயப்படுத்துறீங்களா அப்படிங்கறத என் கேள்வி. மாஃப் பண்ணாலும் தப்பு தானே? நிச்சயமா உங்களை அபியூஸ் பண்ணாலும் தப்பு தானே? கண்டிப்பா. அப்ப நீங்க பண்றது எந்த வகையில சரியா? ஏங்க ஒரு நிமிஷம், தாவேகா தலைவர் தாவேகா தொண்டர்கள் பண்ணக்கூடிய எல்லைக்கும் நான் போட்ட ட்வீட்டையும் நீங்க கம்பேர் பண்றதுக்கு எந்தவித சென்ஸுமே கிடையாது. ஏன்னா அப்படி பார்த்தா நீங்க மேக்சிமம் இருக்கிற ட்விட்டர் ஐடிஸ பிளாக் பண்ணி விட்டுட்டு போய்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஒன் வேர்ட் கமெண்ட், டயலாக் இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருக்காங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல. சரி அதுக்கும் அப்படியே இருக்கட்டும், சரி அப்படியே என்னோடதையும் போட வேண்டியதானே? நான் அவர் இவருன்னு தான் போட்டுட்டு இருக்கேன். புசி ஆனந்த் அவர்களை மென்ஷன் பண்ணாலும் அவர்கள் இவர்கள் தான் ஒவ்வொரு இடத்துலயும் தனிப்பட்ட முறையில. இது நான் இதுக்கு முன்னாடி தாவேகா தலைவர் மேல அசைன்மெண்டான்னு கேட்டீங்க, இப்ப என்னடா பொதுச் செயலாளர் மேல கோமான்னு கேக்குறீங்க. அவர் மேல வஞ்சன்ஸ் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? கோயம்புத்தூர் வந்தப்போ உங்களை ஸ்டேஜ்ல அலோவ் பண்ணல, அந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் வச்சிருந்தீங்க. நான் அவர் அலோவ் பண்ணலன்னு சொல்லல, நிர்வாகிகள் அலோவ் பண்ணல அப்படிங்கறத தானே சொல்லிருக்கேன். அவர் சைடுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவர் வந்துட்டு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு அது பெரிய அளவுல அப்படியே பார்க்க மாட்டாரு. திருப்பியும் பவுன்ஸ் பேக் அடிச்சு மாவட்ட செயலாளர் மேல பிரச்சனை அப்படின்னு எடுத்துட்டு போறான்னா மறுபடியும் அதை மாவட்ட செயலாளர் தான் விடுவாரு. அவர் மேல பிரச்சனைனா கூப்பிட்டு உட்கார்ந்து அதை அவர் பேசி அதை சார்ட் அவுட் பண்ணணும். அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துக்கு மறுபடியும் வந்துட்டு அவங்க கிட்டே பவுன்ஸ் பேக் அடிச்சு நான் கிட்டத்தட்ட 3 தடவை என் மாவட்ட செயலாளருக்கும் எனக்கும் வந்துட்டு கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னு 3ல இருந்து 4-5 தடவை நான் தலைமைக்கு எடுத்துட்டு போயிருப்பேன். எந்த ஆக்ஷனும் கிடையாது. ஏதாவது எடுத்துட்டு போறீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு அவரோட ஆதரவாளர்களுக்கு டக்கு டக்குங்கிற ஆக்ஷன்ஸ் இருக்கும், இங்க வந்துட்டு இருக்காது. இப்போ ஒருவேளை விஜய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்ததுன்னா அதை ஸ்டாப் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? பாப்போம். விஜய் ஃபர்ஸ்ட் அறிக்கை கொடுக்கட்டும். அவர் இது வரைக்கும் கொடுக்கலையே. அடுத்தது என்ன பண்ண? அல்ல அது ஃபர்ஸ்ட் அவர் அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன ஸ்டெப் எடுத்து வைப்பேன் அப்படிங்கறத நான் சொல்றேன். அங்க இருந்து ஒரு ஸ்டெப்பாவது வரணும் இல்ல. இது வரைக்கும் ஒரு அறிக்கை வெளியிட்டாரு அப்படின்னா அடுத்த என்ன ஸ்டெப்போ நம்ம பார்க்கலாம். நீங்க ஈஸியா டெப்டி சிஎம் எல்லாம் பாக்குறீங்க, அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சா ஈஸியா இதெல்லாம் நடக்குமே. எங்க ஈஸியா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொண்டர்கள் யாரு வேணா குறிஞ்சி ஹவுஸ் போனா பாக்கலாம். வைஷ்ணவி ஈஸியா பாக்குறேன் அப்படிங்கறதுனால யாரு போனாலும் தொண்டர்கள் வந்து சோசியல் மீடியால எழுதுனாங்க. நீங்க ஜாயின் பண்ணப்ப, அவரை மீட் பண்ணப்ப, நான்லாம் 20 வருஷம் 30 வருஷமா கட்சியில இருக்கேன், ஜெயிலுக்கு போயிருக்கேன், என்னால போய் பார்க்க முடியல, சோசியல் மீடியா பாப்புலாரிட்டி இருக்கு, ஈஸியா போய் டெப்டி சிஎம் பாத்துட்டாங்கன்னு சொல்றேன். நிச்சயமா அப்படியெல்லாம் கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன், தொண்டர்கள் யாரு வேணா உடன்பிறப்புகள் போனா குறிஞ்சி ஹவுஸ்ல வந்துட்டு டெப்யூட்டி சிஎம் பாக்கலாம். நாங்களுமே அன்னைக்கு காலையில இருந்து நின்றுதான் எங்களுக்கு சாயங்காலம் அந்த அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. காலையில இருந்து நாங்க வெயிட் பண்ணி சாயங்காலம் அதுவும் கன்ஃபார்ம் ஆகுமா ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலமால தான் நாங்களும் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே ஸ்கெடியூல் ஆச்சு. அப்படிங்கும்போது யாரு போனாலும் பாக்கலாம். இது வந்துட்டு அப்படியெல்லாம் இல்ல, யார் போனாலும் பாக்கலாம். நாங்க இங்க இருந்து அங்க கிளம்பி வந்து ரிஸ்க் எடுத்தோம். கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு வந்து பாப்போமா பார்க்க மாட்டோமான்னு தெரியாம உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சா? இல்ல நான் தான் சொன்னேன், மார்னிங்ல இருந்து கிட்டத்தட்ட நாங்க நின்று வந்தோம். அதுக்கு நான் ஜாயின் பண்ண இல்ல நான் ஜாயின் பண்ண டைம்ல இருந்து வந்துட்டு ஸ்கெடியூல் நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம். டிசிஎம் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெடியூல் கேட்டுட்டு இருந்தோம். அவரும் கண்டினியூஸா வேற ஸ்கெடியூல்ஸ் அவருக்கும் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா தான் இது இன்னைக்கு இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட்ல வந்து மீட் பண்ணதான். எங்களுக்குமே ப்ராப்பரா இன்னைக்கு ஸ்கெடியூல் எல்லாம் கிடைக்கல. இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட்ல வந்தது. சோசியல் மீடியால கிடைக்கிற பாப்புலாரிட்டி மட்டுமே ஒரு அரசியல்வாதிக்கு போதும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல, பார்த்தாது போதாது. அரசியல்வாதி அப்படிங்கும் போது களத்துக்கு வரணும் இல்லையா? மக்கள் கிட்ட பேசணும், மக்களோட நிலை என்னங்கிறத புரிஞ்சுக்கணும், மக்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். களம் அரசியல் முக்கியம். திமுகவை 2026ல மறுபடியும் மக்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இது அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த 4 ஆண்டு வருடமா அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் எனக்கு தெரிஞ்சே வந்துட்டு நிறைய திட்டங்கள்ல நிறைய மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் முதல்வன் திட்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் மாணவர்கள், இந்த மாணவிகள் 12th முடிச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு பாத்வே தெரியாம இருந்தவங்களுக்கு
இது சரியான பாத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுல இருந்து ஆகட்டும், கிட்டத்தட்ட 80,000 மாணவர்கள் இன்னைக்கு மலேசியால அவங்களோட ஃபர்தர் காலேஜ் கோர்ஸை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. 20 லட்சம் மாணவர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க கூகுள் மூலியமா. நான் காலேஜ் ஜாயின் பண்ண காலத்திலேயே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு பொதுவாகவே பயங்கரமான டிமாண்ட் இருந்தது. நான் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்ச பொண்ணுனா, நான் என் கூட படிச்சவங்களே வந்துட்டு அது அஃபோர்டபுளா இருக்காது அப்படிங்கிற பட்சத்துக்கு நாங்களும் நிறைய பேர் அந்த கனவுகள் எல்லாம் தொலைச்சிட்டு வந்திருக்கோம். அப்ப இப்ப இருக்கிறவங்களுக்கு பினான்சியல் கிரைசிஸ் எல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, நம்ம யாரு வேணா எந்த ஒரு கோர்ஸ் வேணா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்வன் திட்டம் மூலியமா இத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறதான் உண்மை. இந்த மாதிரி ஒரு திட்டங்கள்லயும் நிறைய பேர், இப்போ புதுமை பெண் திட்டம் ஆகட்டும், கிட்டத்தட்ட 3 லட்சம் மாணவிகளுக்கு இப்ப வரைக்கும் மாதம் 1000 வழங்கிட்டு இருக்காங்க. கலைஞர் உரிமை தொகை திட்டத்துல கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் இருக்காங்க. நாங்க ஐடி கட்டுறோம், அதனால வந்துட்டு எங்களுக்கு வரல. அம்மா ப்ராப்பரா ஐடி கட்டிட்டு இருக்காங்க, அதனால எங்களுக்கு வரல. ப்ராப்பரா தேவைப்படுறவங்களுக்கு தானே நிதி போய் சேரணும், அதனால அம்மா ஐடி கட்டிட்டு இருக்காங்க, வரல. எப்படி இருக்கு கொங்கு மண்டலம்? திமுக சாதகமா இருக்கா? பொதுவா அது பிஜேபி ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஜோனா இருக்கு. அங்க எப்படி என்ன சொல்றாங்க? இப்ப கூட ரீசெண்டா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேம்பெயின் வந்திருந்தாரு. அவர் சொன்னது ஏதோ வாக்குறுதிகள்லாம் கொடுத்துட்டு போயிருந்தாரு. நாங்க சாரி கொடுப்போம், அப்புறம் வந்துட்டு கொரோனா பாஸ் இதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு போயிருந்தாரு. அப்போ கள நிலவரம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த 4 ஆண்டு கால திட்டங்கள்ல மக்கள் ரொம்ப பெரிய நிறைவுல தான் இருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப் கூட போட்டிருந்தாங்க, எங்க வார்டுல, நான் இருக்கிற வார்டுல போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட நிறைய மக்கள் வந்திருந்தாங்க, நிறைய பேர் அவங்களுக்கு ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. மக்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. எந்த அளவுக்கு ஈஸியா நாங்க போய் ஸ்கீம்ஸை வந்துட்டு எடுத்துக்க முடியுமோ, அப்ளை பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. சோ மக்கள் திருப்தியில தான் இருக்காங்க கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும். அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்கல்ல, மற்ற கட்சிகளை பத்தின புரிதல் உங்களுக்கு நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க? இப்போ சில கட்சி தலைவர்கள் நான் சொல்றேன், திருமாவளவன் அவர்கள் நான் பார்த்தது வரைக்கும் பொதுவாகவே திராவிட கட்சிகள் வந்துட்டு அடித்தளம் போட்டது சமத்துவம் சமூக நீதிக்காக. சோ அவர் அதுல ஒரு முக்கிய புள்ளி அப்படிங்கிறது. அப்கோர்ஸ் அவர் திராவிட கட்சியில ஆரம்பத்துல இருந்து பயணம் பண்ணல அப்படின்னாலுமே அவரோட கொள்கையும் அதேதான் அப்படிங்கறதுதான். சமத்துவம் சமூக நீதி, எல்லாருமே சமம் அப்படின்னு எடுக்கக்கூடிய ஒரு ஆள். வைகோ அவர்கள் பயங்கரமான பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். பார்லிமெண்ட்ல பயங்கரமா இங்கிலீஷ் டு தி கோர், தமிழ்னா தமிழ் டு தி கோர். எனக்கெல்லாம் அந்த ஃப்ளூவன்சி கேட்டீங்கன்னா இல்ல. அப்படிங்கும்போது நியாயமான கருத்துக்களை ஆங்கிலமாகட்டும் தமிழாகட்டும் கரெக்டா எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆள். கனிமொழி கருணாநிதி ஐயோ, அவங்களுக்கும் அதே தானே. அவங்க வந்துட்டு ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் இருக்கிற ஒரு மிகச்சிறந்த பெண் ஆளுமை அப்படின்னு சொல்லுவேன். பயங்கரமான பெண் ஆளுமை. யார் போனாலும் ஒரு இப்பவுமே ஒரு ஸ்வீட் கெஸ்டர் தான் அவங்க கிட்ட இருக்கு. இல்ல, நான் கட்சியில இருக்கிறதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கேன். தவைக்கால ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அம்மா மகளிர் அணி தான். அம்மா போகும்போது அப்படியே சும்மா போய் ரேண்டமா பாத்திருக்கேன். சீமான் அவரை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பாசிட்டிவ், நிறைய படிச்சிருக்காரு, நிறைய மண்டையில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா என்ன திடீர்னு ஒரு கருத்து சொல்லுவாரு, அடுத்த நாள் கேட்டீங்கன்னா வேற ஒரு கருத்தை மாத்தி சொல்லுவாரு. இது அவர்கிட்ட இருக்கிற நெகட்டிவ். பாசிட்டிவ் நிறைய மைண்ட்ல வச்சிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள், நான் அவங்களுக்குள்ளேயே சின்ன சின்ன கான்ஃபிளிக்ஸ் போயிட்டு இருக்கு. மேபி அதை சரி பண்ணா இன்னும் கொஞ்சம் கூட அவங்க ஃபீல்ட்ல நிக்கலாமோ, சஸ்டெயின் ஆகலாமோ அப்படிங்கிறது. தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து பெண் அரசியல் தலைவர்கள்ல நீங்க ஒரு ரோல் மாடலா பார்க்கக்கூடிய அளவுக்கு யார சொல்றீங்க? எனக்கு ஜெயலலிதா அம்மாவை பர்சனலா ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஆளுமை, ஏன்னா மிகச்சிறந்த பெண் ஆளுமை. அவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு கட்டத்திலையும் டிராப் ஆகாம என்னால முடியும் அப்படின்னு தன்னை மட்டும் அரசியல் களத்துல நம்பி இருந்த ஒரு ஆள். அரசியல் களத்துல யாருமே நம்ப கூடாது அப்படிங்கிறது ஒரு காமனான ஃபேக்ட். அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி நான் அரசியல்ல என்ன மட்டும் நம்பி இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு மிகச்சிறந்த பெண் ஆளுமை. அவங்கள எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாப்பீங்களா? பாப்பேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல எனக்கு கல்ல எடுத்து அடிக்காம இருந்தா சரி. ஆல்ரெடி சோசியல் மீடியாஸ்ல அடிச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமா பாப்பேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இல்லனாலும் அடுத்தடுத்து வர ஷோஸ் பாப்பேன். ஏன்னா எனக்கு இப்போ அவர் ஒரு ஆக்டரா பிடிக்கும். கண்டிப்பா படம் பாப்பீங்க. அந்த விருப்பலாம் எதுவும் இல்லையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஆஸ் an ஆக்டரா அவர் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், போய் பாப்பேன். ஓகே, அவருக்கு ஏதாவது நீங்க அவர் நிறைய குட்டி ஸ்டோரி சொல்லுவாரு, அவருக்கு ஏதாவது ஒரு குட்டி ஸ்டோரி ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? நீங்க நான் மறுபடியும் அடி வாங்க வைக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் பண்றீங்களே. குட்டி ஸ்டோரி அப்படிங்கறதெல்லாம் இல்ல.
அவரை என்ன சொல்றது, அவர் இவங்க ப்ராப்பரா இவரு நம்பி தொண்டர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க, அவங்க ப்ராப்பரா வழி நடத்தலையோ அப்படிங்கிறது என்னோட இது. அண்ட் இன்னொன்னு வந்துட்டு அவரோட கட்சியிலேயே நிறைய பேரு டாமினேட் பண்ணப்படுறாங்க. ஸோ வேற யாராவதையும் இழக்கலாம் நீங்க அப்படிங்கறதா. இப்போ உதாரணத்துக்கு வைஷ்ணவினால ஒரு 10 ஓட்டு கிடைக்குது அப்படின்னா அதை நீங்க இழக்குறீங்க தானே. ஸோ இந்த மாதிரி எத்தனை நபர்கள் இழந்திருக்காங்க. இப்போ நான் வெளியில சொன்னேன், வெளியில வந்தது நிறைய பேரு சொல்லாமையே வந்துட்டு பப்ளிஷ் பண்ணாமையே வெளியில வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கனால ஏதாவது கட்சிக்கு ஒரு பயன், மக்கள் பணி செஞ்சிருக்கலாம், நிறைய மக்களை போய் அப்ரோச் பண்ணியிருந்திருக்கலாம், அதை நீங்க இழக்குறீங்களோ அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. ஸோ கீழே வந்துட்டு இளம் பெண்கள், இளைஞர்கள் உங்களை நம்பி வராங்க, அவங்களை கொண்டு போற மாதிரி தான் கரெக்டான வேலை கொண்டு போங்க அப்படிங்கிறது. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அவருக்கு 2026 அவர் களத்துக்கே வரல. அவர் களத்துக்கு வந்தாதான் சொல்ல முடியும். களத்துக்கு வரட்டும் ஃபர்ஸ்ட். எலெக்ஷன்ல ஏதாவது அவர் எதிர்த்து போட்டியிடுற ஐடியாலாம் இருக்கா? ஐயோ, எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் ஏஜ் எலிஜிபிலிட்டி இல்ல. அவர் எதிர்த்தெல்லாம் போட்டி இல்லைன்னா இல்ல. இப்போ வரைக்கும் இல்ல. அதுக்கு எலிஜிபிலிட்டியும் இல்ல. எனக்கு ஏஜ் எலிஜிபிலிட்டி இல்ல. நீங்க இணைந்த பிறகு உங்களுக்கு பதவி கொடுக்கலன்னு வருத்தத்துல இருக்கீங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் தாவேக்காலையும் அங்கீகாரம் கிடைக்கலங்கிற வருத்தம் எல்லாம் எனக்கு கிடையாது. இங்கேயும் அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு வருத்தம் கிடையாது. எனக்கு தாவேக்கால என்னோட மக்கள் பணி அங்க தொடர முடியல, அதுக்கான ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருந்துட்டு இருந்தது. அது இல்லாம சுயமரியாதை அப்படிங்கிறதும் அங்க கொஞ்சம் லாக் ஆயிட்டு இருந்தது. இங்க எனக்கு அது அப்படி இல்லை. நான் இப்ப வந்து ஒரு 2 மாத காலமாவே நல்ல வட்டம், பகுதி, மாவட்டம், தலைமை கழகம் வரைக்குமே எனக்கு ஒரு சுயமரியாதை அப்படிங்கிறது இருக்கு. இப்படிதான். அங்கீகாரம் அப்படிங்கறதெல்லாம் எதிர்பார்ப்பு எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. கட்சியா பார்த்து, மக்களா பார்த்து என்ன அங்கீகரிச்சாலும் அங்கீகரிக்கிறதுக்கு ரெடி. தேங்க்யூ so much.